ஒரு மனித கதை, போரின் கதை அல்ல. 2023 அக்டோபர் 7 அன்று உலகம் அதிர்ந்தது. ஹமாஸ் இஸ்ரேல் எல்லைக்குள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது. ஒரே நாளில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். 251 பேர் பந்திகளாக இழுக்கப்பட்டார்கள். அந்த தருணத்திலிருந்து இஸ்ரேல் காசா போர் தீப்பற்றி எரிய தொடங்கியது. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. தாக்குதலுக்கு பதிலாக இஸ்ரேல் காசா மீது முழு இராணுவ தாக்குதலை ஆரம்பித்தது. வான்வழி குண்டுகள், தரைப்படைகள். முதல் மாதத்திலேயே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்தார்கள். மரணப்பட்டியலில் சிறிய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் எல்லோருமே இருந்தார்கள். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தண்ணீர் தடை செய்யப்பட்டது. ஒரு முழு நகரம் இருள், பயம், பசி. இதுதான் அன்றாட வாழ்க்கை. யுனிசெஃப் மற்றும் ஐநா அறிக்கைகள் சொல்கின்றது, காசாவில் போர் ஆரம்பித்து 1 வருடம் ஆனபோது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உயிரிழந்து விட்டார்கள். ஒரு பள்ளி இடிந்து சிதறுகிறது. அதில் பாடம் படித்த சிறுவர்கள் இனி எப்போதும் வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். ஒரு மருத்துவமனைக்கு குண்டு விழுகிறது. அதில் இன்குபேட்டரில் இருந்த பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தார்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கதை, ஒரு கனவு. ஆனால் இந்த போரில் அந்த கனவுகள் சுக்குநூறு ஆகின. 2025 செப்டம்பருக்கு வந்திருக்கும் போது காசா சிட்டி ஃபெமைன் ஜோன் என்று அறிவிக்கப்பட்டது. உணவு இல்லை, குடிநீர் இல்லை. குழந்தைகள் சதை குறைந்து எலும்பாகி போகிறார்கள். அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் வெறுமையாய் அழுகிறார்கள். பசி, அது குண்டை விட கொடியது. அது மெதுவாக உயிரை பறிக்கும். ஐநா அதிகாரிகள் சொல்கிறார்கள், இது உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி என்று. இஸ்ரேல் பக்கம் இன்னும் சுமார் 48 பேர் பந்திகளாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் குழந்தைகள், சிலர் முதியவர்கள். அவர்களின் குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் நடத்துகிறார்கள். எங்கள் அன்புகளை எங்களுக்கு திருப்பிக் கொடுங்கள் என்று மட்டுமே. இதே சமயம் பாலஸ்தீனர்கள் ஆயிரக்கணக்கில் இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு பக்கமும் ஒரே குரல், என் குடும்பத்தை மீட்டுத்தா என்று மட்டுமே. 2024 நவம்பர் மாதம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீது கைது வாரண்ட் பிறப்பித்தது. போர்க்குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்று குற்றச்சாட்டுகள். இது வரலாற்றில் ஒரு பெரிய முன்னேற்றம். ஆனால் சட்டம் எவ்வளவு வலிமை கொண்டிருந்தாலும் நிலத்தில் உயிரிழக்கும் குழந்தைகளுக்கு அதுவெல்லாம் எதுவும் உதவவில்லை. பாவம் அந்த பிஞ்சு குழந்தைகள். இந்த போர் காசாவில் மட்டுமல்ல, லெபனான் எல்லையிலும் வெடித்தது. ஹஸ்பல்லா தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பின் போர் இன்னும் மோசமாகியது. லட்சக்கணக்கான லெபனான் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி ஒரு கனவாகி போய்விட்டது. காசாவில் இருந்து வரும் காட்சிகள், குழந்தைகள் கல்லறையில் தங்கள் தம்பியை தேடி அழுகிறார்கள். ஒரு தாய் தனது குழந்தையின் உடலை தழுவிக்கொண்டு, நான் உன்னை காப்பாற்ற முடியலே என்று சொல்கிறாள். இஸ்ரேலில் பந்திகளை மீட்க வேண்டும் என்று கூச்சலிட்டு மக்கள் தெருக்களில் திரள்கிறார்கள். போரின் மையத்தில் மக்கள்தான், அரசியல் அல்ல. காசா சிட்டி மக்கள் அனைவருக்கும் வீடுகளை விட்டு வெளியேறுங்கள் என்று எச்சரிக்கை. ஆனால் வெளியே எங்கு போவது? எல்லைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா வழிநடத்தும் சீசிஃபயர் டீலை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. ஹமாஸ் இன்னும் தன் கோரிக்கைகளில் தள்ளாடுகிறது. நாளை என்ன நடக்கும்? யாருக்கும் தெரியவில்லை. முடிவாக ஒரு கேள்வி மட்டுமே, இந்த போர் எப்போது முடியும்? எத்துணை குழந்தைகள் இன்னும் உயிரிழக்க வேண்டும்? பசி, தாகம், பயம், இவையெல்லாம் எத்துணை தலைமுறைக்கு சுமையாக போகப் போகிறது? இது யாருடைய வெற்றியோ தோல்வியோ அல்ல. இது ஒரு மனித குலத்தின் தோல்வி. ஆனால் நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது. சமாதானம் எப்போதாவது வரும். அப்போதுதான் இந்த மண்ணின் குழந்தைகள் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்வார்கள். அவர்களின் வாழ்க்கை மீண்டு வர நாமும் காத்திருப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.